ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம ப்ரிப்ரேஷனாக வெங்காயம் தக்காளி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு புதினாவெல்லாம் இலை கிள்ளி வச்சுட்டு அரிசி ஊற வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான அப்புறமா ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணி பொறுத்த வரைக்கும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்தால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம அது வரைக்கும் பொறுமையாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போன அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்து அதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒன்று சேர வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம புதினா சேர்த்துக்கலாம். புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கனோட அளவு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். அரிசியுமே அதுக்கு ஈக்குவலாக 1/2 கிலோ அரிசி தான் நம்ம ஊற வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பிரியாணி மசாலா 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா காஷ்மீரி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கோம். இது மட்டும்தான் பிரியாணிக்கான மசாலாவே நம்ம சேர்க்குறது. தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை சீக்கிரமாக வந்து சேரும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்துருக்க டம்ளரில் பார்த்திங்கன்னா நாங்கள் 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி போட்டிருக்கோம். அதுக்கு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணின்ற இதில் சேர்த்துருக்கோம். இப்போ தண்ணி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லாவே கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ செய்கிற பிரியாணியோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாலாம் இருக்காது, மைல்டாக நல்லா இருக்கும். உங்களுக்கு காரம் கம்மியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவே நல்லா காரமாக வேணும்னா நம்ம சேனல்லேயே மட்டன் பிரியாணி போட்டிருக்கோம், கண்டிப்பாக அதை பாருங்கள். அரிசியை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப மைல்டாகவே கலந்து விட்டுட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி எல்லாமே வத்திடுச்சு பாருங்கள். நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நேரம் டம் போட்டு வச்சிட்டோன்னா பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஃபைனலாக ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம பிரியாணியை இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நல்லா சாதம் உதிரியாக தான் இருக்குது. சிக்கனுமே நல்லாவே வெந்திருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.